முடியலப்பா. ரெட் ஹில்ஸ் சரௌண்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெசிடென்ஷியல்னு ரெண்டுத்துக்கும் சூட்டாகிற மாதிரி ப்ராப்பர்ட்டி தேடி என்னால் அலைய முடியலப்பான்னு நீங்கள் அழுத்து போயிட்டீங்களா? கவலையே படாதீங்க. உங்களுக்காகவே அசட் ப்ளஸ் ரெட் ஹில்ஸில் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில், ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர் தான் இங்கேருந்து அவுட்டர் ரிங் ரோடு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த லே அவுட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ ரெட் ஹில்ஸ் சரௌண்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிடென்ஷியல்னு நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க, அது பிளாட்டாக இருந்தாலும் சரி இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே இந்த லே அவுட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லே அவுட்டோட ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மனோஜ், இது உங்கள் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல். அந்த சேனல் வாயிலாக தான் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த லே அவுட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க லே அவுட்டு. லே அவுட்டோட நேம் அசட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் ஸ்ரீராம் நகர். 2 ஏக்கருக்கு டெவலப் பண்ண இந்த லே அவுட்டு இப்போ தான் லான்ச்சுக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கேட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு 2 ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட்ஸ் ஒரு வேலை போயிட்டுருக்கு. முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஸோ உங்களுக்கு அங்கே ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவோட எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இந்த லே அவுட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 56 பிளாட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரோடு எல்லாமே 30 அடிக்கு நல்ல அகலமான தார் சாலை போட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு இன்டர் கனெக்ட் ரோடுமே பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு தான். உள்ள உங்களுக்கு இவி கனெக்ஷன் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி கான்செப்டில் இந்த லே அவுட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக இந்த லே அவுட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த லே அவுட்டை ரீச் பண்ணிட முடியும். அவுட்டர் ரிங் ரோட்லேருந்தும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த லே அவுட்டை ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இதோட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ தான் இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுவும் ரெட் ஹில்ஸில் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மெட்ரோ ஸ்டேஷனும் இங்கேருந்து கரெக்டாக அந்த 4 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்துடும். ஸோ ஒரு 3 to 5 மினிட்ஸ்லேயே இங்கேருந்து உங்களால் ரெட் ஹில்ஸ் டவுனை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஆக்சஸ் இருக்க, நல்ல கனெக்டிவிட்டி இருக்க ஒரு மேஜரான பிளேஸ் தான் இது. ஸோ இந்த சைட்டுக்கு நீங்கள் சைட் விசிட் வரணும், இந்த சைட்டை பற்றின மற்ற தகவலாம் தெரியும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸு 2399 ப்ரீ லான்ச் ஆஃபரில் கொடுக்குறாங்க. இந்த வாரம் இந்த லே அவுட் லான்ச் ஆகிடும். ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் ரிவைஸ் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதன் அடிப்படையில் சொன்னேன்னா, வெறும் மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே வருது அதனால் மட்டும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலை. இங்கேருந்து உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா விசிபிள் டிஸ்டன்ஸ் தான், 800 மீட்டர் கூட இல்லை. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கு. ஒரு மேஜர் கனெக்டிவிட்டி சாலைக்கு பக்கத்தில் இருக்குது. ரெசிடென்ஷியல் ஏரியாவோட எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க்ஸு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்லேயே போயிட்டுருக்கு. ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே மெட்ரோ ஸ்டேஷனுமே வந்துடும். ஸோ சென்னையோட இன்னன் அவுட்டுக்கு போகிறதுக்கும் சரி, நீங்கள் இந்தியாவோட இன்னன் அவுட்டுக்கு போகிறதுக்கும் சரி, இங்கே இருக்க எல்லா சாலைகளுமே நேஷனல் ஹைவே தான், அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜரான பிளேஸ் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிராஜுவலாக உங்களோட அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதையும் தாண்டி இது ஃபேஸ் 1 தான். ஸோ இந்த லே அவுட்டுக்கு ஃபேஸ் 2வும் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இது ஃபேஸ் 2 லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து மேலே தான் அந்த ஃபேஸ் 2 இருக்க போகுது. ஸோ அவங்க ஃபேஸ் 2 லான்ச் பண்ணும் போதே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கே நீங்கள் வாங்கினீங்கன்னா இங்கே 56 பிளாட்டில் 4 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சே ஆகலை. இந்த வாரம் தான் லான்ச்சே ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 4 இடத்துல உங்களால் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறத பார்க்க முடியும். ஸோ நல்லா டெவலப் ஆகுன்றதுனால தான் ப்ரீ லான்ச்சுக்கு முன்னாடியே வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த 56 பிளாட்டில் ஒரு 6-7 பிளாட் வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிருக்கு. இன்னும் நமக்கு ஒரு 50 பிளாட்ஸ் அரௌண்ட் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் வேணும், சவுத் ஃபேஸிங் வேணும், ஈஸ்ட் ஃபேஸிங் வேணும்னு பல விருப்பங்கள் இருக்கும். இல்லை இந்த கார்னரில் வேணும்னு சொல்லிட்டு பல ஆசைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக்கணும்னா இமீடியட்டாக வந்தீங்கன்னா நிறைவேற்றிக்க முடியும். இந்த சைட்டுக்கு சைட் விசிட் வரத்துக்கு ஃப்ரீ கேபுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு லோன் எப்படி, இதுக்கு என்ன வந்து பார்க்குறது, சைட் விசிட் எப்படி, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கும். இந்த எல்லா சந்தேகத்துக்கும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரோக்கரேஜே இல்லாமல், கமிஷனே இல்லாமல் டேரெக்டாகவே அசட் ப்ளஸோட எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசி இந்த சைட்டை வந்து பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கங்க. சரி, இங்கே நான் வந்து மூவ் பண்ணிட்டேன், இங்கே குடி வந்துட்டேன், வீடு கட்டிட்டேன், என் பசங்க படிக்கிறதுக்கு பக்கத்தில் ஸ்கூலு, காலேஜ், சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி உங்களோட தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஏங்க நீங்கள் ரெட் ஹில்ஸில் இருக்கிறீங்க. ரெட் ஹில்ஸில் எல்லாமே இருக்குது. ரெட் ஹில்ஸோட பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் மில்லியனை நெருங்கிட்டு இருக்கு. 10 லட்சத்துக்கு மேலே போக போகுது. நான் சொல்கிறது டவுனுக்குள்ளே மட்டும். ஸோ அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்குன்னா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த டவுன் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ்லேயே போயிட முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ டவுனுக்கு போகிறதுக்கே 3 மினிட்ஸ் தான். உங்களுக்கு எது வேணுனாலும் 3 நிமிஷத்தில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டே இதை சொல்ல மறந்துட்டியாரா?
வீடை பற்றி சொல்கிறியடான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வீடு கஸ்டமைசேஷன் பண்ணி இவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஆன் டைமில் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டு தான் என்னால் சொல்ல முடியாதுப்பா, ஒருத்தவங்களோட விருப்பமும் வேறு இருக்கும். சரி, வீடு கட்டணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிராண்ட் சைட்லேருந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பிளாட்டை பாருங்கள், எந்த சைஸில் பிளாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிசைனு, மாடலு இது எல்லாமே ஷோ பண்ணுவாங்க இன்ஜினியர் வச்சு. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டை அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, ஆன் டைமில் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அசட் ப்ளஸ் கம்பெனி ஒரு 1.5 வருஷமாக தான் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஆனால் அதோட எம்டி வந்து பார்த்திங்கன்னா 14 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருந்து நிறையா கிளைண்ட்ஸுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல பிளாட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அசட் ப்ளஸ்ன்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இப்போது அதே சர்வீஸை கண்டினியூ பண்ணுறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். டாடா பை.